கேரளா வயநாடு பகுதிக்கு இதுவரையிலும் மத்திய அமைச்சர்கள் யாருமே போல, பாரத பிரதமரும் அதை பற்றி எந்த இதுவும் அறிக்கையும் விடலை. இப்போ பார்த்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்டவர் செத்துட்டாங்க. இப்போ 4வது நாளாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வரையிலும் மத்திய அரசு இதை கண்டுகொள்ளாமல் இருக்கு. அது மக்கள் மீது நம்பிக்கை உள்ளவர்கள், மக்களை நேசிப்பவர்கள் தான் பதபதித்து போவார்கள். நேற்றைக்கு எங்கள் தலைவர் ராகுல் காந்தியும் சகோதரி பிரியங்கா காந்தி அவர்களும் அங்கு ஆறுதல் சொல்லும் பொழுது, கட்டி அணைத்து நாங்கள் இருக்கிறோம் என்று அரவணைக்கும் பொழுது பத்திரிகையாளர் கேட்டார்கள், இந்த தருணத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்று. அப்பொழுது தலைவர் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் சொன்னது, என்னுடைய தந்தை இறந்த பொழுது நாங்கள் எந்த மனநிலையில் இருந்தோமோ, சோகத்தில் இருந்தோமோ, அதே மனநிலையில் இங்கு நிற்கிறோம் என்று சொன்னார்கள். இதுதான் மனிதர்கள் நேசிப்பது உண்மையான தலைவர்கள். மணிப்பூருக்கு 2 ஆண்டுகளாக இதுவரை பிரதமர் செல்லவில்லை. வயநாடில் இந்த சம்பவம் நடந்து, கோர பலி நடந்து, துயரங்கள் நடந்து 3-4 நாட்கள் ஆகின்றன. இதுவரைக்கும் அமைச்சர்களும் செல்லவில்லை, ஆளுநரும் செல்லவில்லை, ஒன்றிய அமைச்சரவையிலிருந்து யாரும் செல்லவில்லை. என்ன காரணம் அதுக்கு இருக்க முடியும்? அவர்கள் கல் மனசுக்காரர்கள். மக்கள் மீது அவர்களுக்கு ஒருபோதும் நம்பிக்கை கிடையாது, அனுதாபம் கிடையாது. ஆனால் மாண்பு முதலமைச்சர், தமிழ்நாட்டு முதலமைச்சர் உடனே 5 கோடி ரூபாய் நிவாரணம் தருகிறேன் என்றார், அறிவிப்பு செய்திருக்கிறார். என்ன நடந்ததுன்னு தெரியாது. நிலச்சரிவு, குறைந்தபட்சம் 50-60 பேர் இறந்திருப்பார், செய்தி போயிட்டு இருக்கு. 5 கோடி கொடுக்கிறார் மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி. உடனே ஓடோடி சென்ற அந்த மண்ணில மக்களோடு மக்களாக தலைவர் ராகுல் காந்தி நேற்று நின்று கொண்டிருக்கிறார். யார் மனிதாபிமானவர்கள், யார் மனிதர்களை நேசிப்பவர்கள், யார் இந்த தேசத்து மக்களுக்காக இருப்பவர்கள் மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதைவிட பெரிய கொடுமை, கேவலம் என்னவென்றால், மாநிலங்களவையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசும்பொழுது சொல்லுகிறார், நாங்கள் 1 வாரங்களுக்கு முன்பு ரெட் அலர்ட் கொடுத்தோம் என்று உண்மைக்கு புறம்பாக பொய் பேசுகிறார் என்று நான் சொல்லலை. பினராயி விஜயன் கேரளா முதலமைச்சர் சொல்றார். என்ன சொல்றாரு? மாநிலங்களவையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மிகப்பெரிய பொறுப்பில் இருப்போம், ரெட் அலர்ட் கொடுத்தோன்றாரு. அது பொய். ஆரஞ்சு அலர்ட் கொடுத்தாங்க. ஆரஞ்சு அலர்ட்டுக்கும் ரெட் அலர்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்படி அப்பட்டமா பிணத்தின் மீது அரசியல் செய்கிறார்கள் என்று கேரளா முதலமைச்சர் சொல்லுகிறார். இதுதான் பாஜகவுடைய சித்தாந்தம், பாசிசம். உச்ச நீதிமன்றத்தை தீர்ப்பு, லார்ஜஸ்ட் பெஞ்ச், 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டியது. இதை யாரும் மறுப்பு சொல்ல முடியாது. நன்றி. அது தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம். ஒதுக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டை பாஜகவால் புறக்கணிக்கப்பட்ட மாநிலமா டிக்ளேர் பண்ணிட்டாங்க.